ஒரு சிறுவனுக்கு அதிக மகிழ்ச்சி. காரணம், அவன் வீட்டில் முதல் முறையாக புதிய ஏசி வாங்கியிருந்தார்கள். அதுவரை ஏசி அறையில் உறங்காதவன் மிகுந்த ஆவலோடு ஏசியை ஆன் செய்து படுத்தான். ஆனால் அவனுக்கு தூக்கமே வரவில்லை. அதிக குளிராக இருந்தது. தந்தையிடம் கூற தந்தை ஏசியை ஆஃப் செய்து விட்டார். ஓரிரு நாட்கள் அவனுக்கு ஏசியின் குளிர்ச்சி ஒத்துக்கொள்ளாமல் சளி பிடித்து சிரமப்பட்டான். ஆனாலும் வாங்கிய புதிய ஏசியை அணைத்து வைக்க மனமில்லாமல் தொடர்ந்து அதை இயக்கி பயன்படுத்தினான். இப்பொழுதெல்லாம் அவன் ஏசி இல்லாமல் உறங்குவதில்லை. ஒரு நாள் இரவு அதிக கனமழை பெய்தது. பூமி குளிர்ந்து எங்கும் குளிர்காட்சி வீசியது. ஏசி அறையில் சிறுவன் படுத்து கொண்டிருந்தான். தந்தை, வெளியில் மழை பெய்கிறது, ஆகவே ஏசி அவசியமில்லை, மேலும் அதிக குளிர் உன் உடல் நலத்துக்கு ஆகாது என்று கூறி ஏசியை அணைக்க முயன்றார். ஆனால் சிறுவன் ஏசி அணைக்க சம்மதிக்கவில்லை. 2 போர்வைகளை போர்த்தி கொண்டு தூங்கினானே தவிர விடியும் வரை ஏசியை அணைக்கவே இல்லை. மறுநாள் காலை அவன் மருத்துவரிடம் செல்ல வேண்டியிருந்தது. ஆம், சில பழக்கங்கள் பழகுவதற்கு சிரமம். பழகிவிட்டால் அதிலிருந்து விடுபடுவது கடினம். இதற்கு நற்பழக்கங்கள், தீய பழக்கங்கள் என்ற வித்தியாசம் இல்லை. நாம் நல்ல பழக்கங்களை கைக்கொள்ளுவோம். வேதத்திலே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, சகோதரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. இப்படிப்பட்ட சில காரியங்களில் இருந்து விடுபட முடியாத ஒருவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நாம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சில தீய பழக்கங்களுக்கு விலகி இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.